श्री राम जय जय राम। 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 जय श्री राम। त्यास उपमेद्यावे जळ तरी ते निर्मळ निश्चळ विश्व बुडाले सकळ तरी ते कोरडेची असे नवे प्रकाशा सारिके अथवा नवे काळोखे आता ते कासया सारिके सांगावे हो ऐसे ब्रह्म निरंजन कदा नवे दृश्यमान लावावे ते अनुसंधान कोणे परी अनुसंधान लावू जाता काही नाही वाटे आता तेने मनाची माथा संदेह वाजे लटिकेची काय पाहावे कोठे जाऊन राहावे अभाव घेतला जीवे सत्य स्वरूपाचा अभावची मनो सत्य तरी वेदशास्त्र कैसे मिथ्य आणि व्यासादिकांचे कृत्य वावुगे नव्हे म्हणून मिथ्या म्हणता नये बहुत ज्ञानाचे उपाये बहुती निर्मिले ते काय मिथ्या म्हणावे अद्वैत ज्ञानाचा उपदेश गुरुगीता तो महेश सांगता होय पार्वतीश पार्वती प्रती अवधूत गीता केली गोरक्षीस निरोपिली ते अवधूत गीता बोलिली ज्ञान मार्ग विष्णू होवून राजहंस विधी सकेला उपदेश हे हंस गीता जगदीश बोलिला स्वमुखे ब्रह्मा नारदा उपदेशित चतुश्लोकी भागवत पुढे व्यासमुखे बहुत विस्तारले वसिष्ठ सार वसिष्ठ ऋषी सांगता झाला रघुनाथासी कृष्ण सांगे अर्जुनासी सप्तश्लोकी गीता ऐसे सांगावे ते किती बहुत ऋषी बोलिले बहुती अद्वैत ज्ञान आदि अंती सत्यची असे म्हणून मिथ्या आत्मज्ञान म्हणता पाविजे पतन प्रज्ञेरहित ते जे जन तयासी हे कळेना जेथे शेषाची प्रज्ञा मंदली श्रुतीस मौन्य मुद्रा पडिली जानपणे नवचे बदली स्वरूप स्थिती आपणास नुमजे बरवे म्हणून मिथ्या कैसे करावे ना तरी सदृढ धरावे सद्गुरुमुखे मिथ्यतेची सत्य झाले सत्य असोन मिथ्य केले संदेह सागरी बुडाले अकस्मात मन मनास कल्पयाची सवे मने कल्पिले ते नवे तेने गुणे संदेह धावे मीपणाचे निपंथे तरी तो पथची मोढावा मग परमात्मा जोडावा समूळ संदेह तोडावा साधूचे निसंगती मी पण शस्त्रे तुटेना मी पण फोडिता फुटेना मी पण सोडिता सुटेना काही केल्या जय श्री राम। ஜெய் ஸ்ரீராம். பிராபஞ்சிகமான விஷயங்களிலேயே ஆதாரமாக கொண்டுதான் நம் மனசு இருக்கு. அப்பேற்பட்ட மனசு ஆதாரம் கொண்டுதான் கல்பனா சக்தி இருக்கு. அப்படின்னு இருக்கும் பொழுது பிரபஞ்சத்துக்கு அதீதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை எப்படி நம்ம கல்பனைக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதோடு தான் நேற்றுக்கு முடிச்சார் சமர்த்தர்.
ते न उमजताची उमजे उमजो न काही च न उमजे ते वृत्ती विण पाविजे निवृत्ति पद ते ध्यानी धरिता नये चिंतनी चिंतावे ते काये मनामधे न समाये परब्रह्मते. அந்த பரபிரம்மத்தை உள்ளது உள்ளபடி நம்ம மனசால எண்ண முடியாது, நம்ம தியானத்துல கொண்டு நிறுத்த முடியாது, கல்பனா சக்தினால கல்பிக்கவும் முடியாது. எது நிவர்த்தியாக இருக்கோ விருத்தி கொண்ட இந்த ஒரு ஜன்மத்தினால அந்த நிவர்த்தியை எப்படி கல்பிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. அந்த கேள்வி வந்ததுனால முடியாதுன்னு உட்காரவும் முடியாது. அந்த பரபிரம்மத்தை எப்படியும் அனுபவத்துக்கு கொண்டு வந்தே ஆகணும். அது கொண்டு வர்றதுக்காக தான் சத்குருநாத்தாளுடைய பரம உபகாரம் நம்மளுக்கு தேவை. பலவிதமான உதாரணங்களும் உபமைகளையும் சொல்லிதான் சத்குருநாத்தால் அந்த விஷயத்தை நம்ம மனசுல கொண்டு வந்து நிறுத்தணும். அதே சமயத்துல எந்த உதாரணத்தை கொடுத்தாலும் பிரம்மத்துக்கு உதாரணம் கொடுத்ததாக ஆகாது. பிரம்மத்துக்கு ஒரு உதாரணம் கொடுக்க முடியாது, அப்ராகிருத்தமாக இருக்கிறதுனாலேயே. தயாச உபமே தியாவே ஜல தரீத்தே நிர்மல நிಶ್ಚಲ விஸ்வபுடாலே சகல தரீத்தே கோரடேச்சியசே. பிரம்மம் ஜலம் போல அப்படிங்கிற உபமையும் சொல்ல முடியாது. தயாசு உபமே தியாவே ஜல, ஜலம் போல பிரம்மம் அப்படின்னு சொல்ல போச்சுன்னா தரீத்தே நிர்மல நிಶ್ಚல. ஜலம் எந்த பதார்த்தத்து கூட சேரறதோ அது கூட சேர்ந்ததுனாலேயே கலக்கம் உண்டாகப்படுறது. மண்ணோட சேர்ந்ததுனால் அதுல இருந்து மண்ணு சேர்ந்துடும். மண்ணு சேர்ந்ததுனாலேயே ஜலம் நிர்மலமாக இருக்காது. சர்க்கரையோட சேர்ந்ததுனால் அந்த ஜலம் தித்திக்கும், உப்போட சேர்ந்ததுனால் கரிக்கும். அப்படின்னு இருக்கும் பொழுது ஜலம் போல நிர்மலம்னு பிரம்மத்தை எப்படி சொல்றது? நம்மளுக்கு வேணா வெறும் ஜலம்னு பார்க்கும் பொழுது இருக்கிற வஸ்துக்கள்ல எல்லாத்தோடையும் நிர்மலம் ஜலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுடைய நிர்மலத்துவம் சதா சர்வதா இருக்கிறது இல்லையே. அது எது கூட சேர்றதோ அதோட குணத்தை அது வாங்கிக்கிறது. அதனால பிரம்மம் ஜலம் போலன்னு சொல்ல முடியல. அது மாத்திரம் இல்லாமல் ஜலம் ஒரு இடத்துல இருக்காது. நதியாக இருந்ததுனால் பிரவகிக்கும், மழையாக இருந்தால் பொழியும், சாகரமாக இருந்தால் அலையடிக்கும். ஒரு குட்டையில ஜலம் இருந்தா கூட வத்தி போகும். இத்தனை விகாரங்கள் ஜலம் அடையிறது. பிரம்மமோ எப்பேற்பட்ட விகாரத்தை அடையாதது, நிശ്ചலமானது. தரி தே நிர்மல நிശ്ചல. பிரம்மம் நிர்மலமாக இருக்கும், ஜலம் மாதிரி நிர்மலம் இல்லை, ஜலத்தை விடையும் நிர்மலம்னு சொல்லிக்கிறான். பிரம்மம் நிശ്ചலமாக இருக்கும், ஜலம் போல சலமாக இருக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கலாம். விஸ்வ புடாலே சகல தரீத்தே கோரடேச்சியசே. இந்த விஸ்வம் முழுக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க எங்குமே பிரம்மம் பரவி இருக்கு. இந்த விஸ்வம் முழுவே ஜலத்துக்குள்ள முங்கி போச்சினாலும் பிரம்மமும் அது கூட முங்கற மாதிரி இருக்குமே தவிர பிரம்மத்து மேல கொஞ்சம் கூட ஈரம் படாது. எல்லாத்துக்கூடையும், இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லாத்துடையும் பிணைந்து இருக்கு பிரம்மம். ஆனா எல்லாத்தோடையும் அலிப்தமாகவும் அதே சமயத்துல இருக்கு. எல்லாத்துக்கூடையும் இருக்கு, ஆனா எதுலையும் ஒட்டிக்காம இருக்கு. அப்போ ஜலம் அப்படிங்கிற உதாரணம் பிரம்மத்துக்கு கொடுக்க முடியாது, உபமானம் கொடுக்க முடியாது. நவே பிரகாஷாசாரிக்கே. பிரம்மம் பிரகாசம் போலையும் இல்லை. அத்தவா நவே காலோக்கே. பிரம்மம் இருட்டும் இல்லை. அது பிரகாசம் மாதிரியும் இல்லை, இருட்டு மாதிரியும் இல்லை. ஆதாத்தே காசையா சாரிக்கே சாங்காவே ஹோ. அப்போ பிரம்மம் எது மாதிரி இருக்குன்னு எப்படிப்பா சொல்றது அப்படின்னு சமர்த்தரே சொல்றார். அவர் சொல்றத பார்த்தா அவரே கை விரிக்கிற மாதிரி இருக்கு இந்த வாக்கியம்.
கையை விரிக்கல, அவருடைய ஹிருதயத்துல ஒரு பிரம்மானுபவம் இருக்கு. அந்த பிரம்மானுபவத்தை எப்படியாவது கக்கணும்னு பார்க்கிறார் சிஷ்யன் கிட்ட. சிஷ்யனுடைய ஆர்வம் புரியறது, சிஷ்யனை உயர்த்தனம் அப்படிங்கிற சங்கல்பமும் இருக்கு. ஆனா சிஷ்யன் இருக்கிற நிலை வேற, தான் இருக்கிற நிலை வேற. சிஷ்யன் இருக்கக்கூடிய அந்த நிலையிலேருந்து தன் நிலைக்கு உயர்த்தறதுக்கு அவரும் ரொம்ப பிரயத்தனப்படுறார். ஆனா அவர் பண்ணக்கூடிய பிரயத்தனம் எல்லாமே தான் இருக்கிற நிலையில இருக்கிற பிரயத்தனம் இல்லை. சிஷ்யனுடைய அவித்யை அஜ்ஞானம் அப்படிங்கிற நிலையில இருந்துட்டே அந்த பிரயத்னத்தையும் பண்றதுனால அதுக்கும் மேல என்ன பண்றதுன்னு ஒரு நிமிஷத்துக்கு சமர்த்தர் தானே தகைச்சு நிக்கிறா போல இருக்கு. ஆனா அவர் தகைச்சு நிக்கல. ஐசே பிரம்ம நிரஞ்சன, பிரம்மம் அப்படிங்கிற நிரஞ்சனமான விஷயம் கதானவே திருஷ்யமான லாவாவே தே அனுசந்தான கோணே பரி. சாரமா இப்ப நம்மளுக்கு என்ன ஒரு கஷ்டம் இங்க அப்படின்னா, எந்த பிரம்மம் நம்மளுடைய எந்த புலன்கள்னாலையும் மனசினாலையும் புத்தினாலையும் அளக்க முடியவே முடியாதோ அந்த பிரம்மத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கிறோம். இப்படி இருக்கும், இது போல இருக்கும் அப்படின்னு காமிக்கவே முடியாது. அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. பிரம்மத்து போல ஒன்று இருக்கு அப்படின்னு பிரம்மத்து போல ஒன்று இல்லாததுனால எதையும் காமிக்க முடியல. எதையும் காமிக்க முடியாததுனால ஒன்று நான் புரிய வைக்க முடியல. நான் அனுபவிச்சுட்டேன் பிரம்மத்தை, ஆனா நான் அனுபவிச்ச பிரம்மானுபவம் என்னோட இருக்கு. இது மாதிரி ஒன்று இருக்குன்னு காமிச்சு ஒன்று அந்த அனுபவத்துக்கு அழைச்சிட்டு போக முடியல. அப்போ என்கிட்ட இருக்கிற அனுபவத்தையே எப்படியோ நான் உன் இடத்துல கொடுத்து ஆகணும். லாவாவேத்தே அனுசந்தான கோணேபரி. அப்போ அப்பேற்பட்ட அனுபவத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு எந்த அனுசந்தானத்துல ஒன்னு நான் நிறுத்தி வைக்கிறது? அனுசந்தான லாவு ஜாத்தா காஹி நாஹி வாட்டே ஆத்தா தேனே மனாச்சியா மாதா சந்தேகவாஜி. மனசு அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய இந்திரியங்கள் எதெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்கிறதோ அதுலதான் ஸ்திதமாக இருக்கு மனசு. அதனால ஒரு அனுசந்தானம் கொடுப்போம். நம்ம லட்சியத்துல நம்ம சிந்தனத்துல அந்த பிரம்மத்தை கொண்டு வருவோம் அப்படின்னா மனசுனால தானே கொண்டு நிறுத்த முடியும். கைனால பிரம்மத்தை கொண்டு நிறுத்த முடியுமா? கண்ணுனால கொண்டு நிறுத்த முடியுமா? மனசுனால தான் கொண்டு நிறுத்த முடியும். இருக்கிறதுக்குள்ள சூக்ஷ்மம் அதுதான். நம்மளிடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த மனசுடைய லட்சியத்துல பிரம்மத்தை கொண்டு நிறுத்தனமானால் காஹி நாஹி வாட்டே ஆத்தா. அந்த மனசுக்கு இது போல ஒண்ணு இருக்குன்னு சொன்னாதான் மனசுக்கு புரிஞ்சுக்க முடியறது. அப்படி ஒண்ணும் இல்லாததுனால மனசுல பிரம்மத்தை கொண்ட நிறுத்தணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனசு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறது. என்ன பண்ணணும்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறது. தேனே மனாச்சியா மாதா சந்தேகவாஜே. அப்படி திகைச்சு நிற்கும் பொழுது ஒரு பெரிய கேள்வி வருது மனசுல. இல்லாத ஊருக்கு போறோமோ, இல்லாத விஷயத்தை கண்டுபிடிக்க பார்க்கிறோமோ அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு பெரிய சந்தேகம். என்னதான் பிரயத்தனம் பண்ணியும் அதை நம்மளால கடைபிடிக்க முடியலங்கிறது தெரிஞ்சு கொடுத்து ஒண்ணு. சரி, கடைபிடிக்க முடியல, பிரயத்தனம் பண்ண நான் தயாராக இருக்கேன். அந்த பிரயத்தனத்தை என்ன பண்ணினாலும் இது மாதிரி அது இல்லைன்னு சொல்லும் போது பிரயத்தனமும் என்ன பண்ண விடுறதில்ல. அப்போ எது இல்லையோ அதை நான் எப்படி போய் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகவாஜே, பெரிய சந்தேகம் வருது. லட்டிகேச்சி காயே பகாவே. எது என் கண்ணுக்கு தெரியவே தெரியாதோ அதை நான் பார்க்கவே முடியாதே. அப்ப நான் அதை பார்க்க முயற்சிப்பானே. எது என் காதுகள்னால கேட்க முடியாதோ அதுதான் கேட்கவே முடியாதே. அப்ப அதை கேட்கறதுக்கு முயற்சிப்பானே. இது மாதிரி என் மனசால எது எண்ண முடியாதோ அதை அனாவசியமா எண்ணறதுக்கு முயற்சிப்பானே நான். ஏன்?
கோட்டே ஜாவுன்னு ரகாவே. எப்போ அந்த கண்களுக்கு தென்படாதோ பிரம்மம், அந்த பிரம்மத்தை நான் பார்த்துதான் என்ன பண்ண போறேன்? பார்க்கவே முடியாதே. பார்க்கவே முடியாத வஸ்து பின்னாடி நான் ஏன் ஓடணும்? கோட்டை ஜாகுன்னு ராகாவே. பிரம்மம் அப்படிங்கறத அடைய வேண்டிய இடமும் இல்லை, அடைய வேண்டிய வஸ்துவும் இல்லை. பிரம்மம் அப்படின்னு தனிப்பட்ட ஒன்று விஷயத்தை நான் எடுத்து காமிக்கவே முடியாது. அப்படின்னா நான் அதை அடையவே முடியாது. பிரம்மத்துக்கிட்ட நான் போகவே முடியாது. போகவே முடியாத ஊருக்கு நான் போகிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணணும்? கோட்டே ஜாவுன்னு ராகாவே. அபாவ கேத்தலா ஜீவே சத்தியஸ்வரூபாச்சா. இப்படி ஒரு மனசுல ஒரு சந்தேகம் வந்தும் பொழுது தோணுறது, அப்போ இந்த ஸ்வரூபம் 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 சொல்றோமே, அதே பொய்யோ? ஸ்வரூபம்னே ஒண்ணு கிடையாதோ? அனாவசியமா இல்லாத ஒரு விஷயத்தை போய் வீண் பரிசிரமம் தான் மிச்சம். இதுல ஒரு கால் ஸ்வரூபம் அப்படி இப்படின்னு ஒன்றும் இல்லையே என்னவோ, அப்படிலாம் ஒன்றும் கடவே கிடையாதோ என்னவோ. அனாவசியமா நான் வீண் சமப்படுவானே அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் தூரத்து மனசுல. இது நாஸ்திகவாதம் பண்றவனுடைய மனசுல இருக்கிற கேள்வியும் இதுதான். சாதகம் பண்ணி அடைய முடியாமல் திண்டாடி இருக்கக்கூடிய ஒரு சாதகனுடைய மனசுல இருக்கிற கேள்வியும் இதுதான். பரமார்த்த விஷயத்தை கேட்டு படிச்சு குழப்பம் உண்டானவனுடைய மனஸ்திதியும் இதுதான். இந்த 3 மனஸ்திதிக்கும் இப்ப பதில் சொல்றார் சமர்த்தர். தானே அதை கலப்பி விடுறார் ஸ்ரோதா கிட்ட பேசும்போது, சிஷ்யன் கிட்ட பேசும்பொழுது. ஏன்னா இதுதானே மூலமா இருக்கக்கூடிய சந்தேகம். யாருக்குமே சொல்றதுக்கு கூச்சம், சொல்லாம இருக்கலாம் ஒரு கால். இல்லை இது மாதிரிலாம் சந்தேகமே இல்லை நினைச்சிருந்து ஒருத்தன் வாழவும் வாழலாம். ஆனா சந்தேகம் சந்தேகம் தானே. அந்த சந்தேகத்தை நாம சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த சந்தேகத்தை கூட நிர்மூலமாக்குறது தான் சத்குருநாத்தாருடைய வேலை. இவ்வளவு சந்தேகங்களை பத்தி சொன்னாரா சமர்த்தர்? தானே பேசுறார். அப்படின்னா ஸ்வரூபம்னு ஒண்ணு கிடையாது. ஸ்வரூபம்னு எப்போ ஒண்ணு கிடையாதோ அடையறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் வீண் சிரமம் அப்படின்னு தோன்றது. அபாவச்சி மனோ சத்திய, இத சத்தியம்னு ஏத்துண்டே. ஆனால் ஹே சிஷ்யா, ஸ்வரூபம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறது சத்தியமா எடுத்துண்டே. ஆனால் இந்த ஒரு அபாவத்தை சத்தியமாக ஏத்துண்டே. ஆனால் தரி வேத சாஸ்திர கைசே மித்ய. அப்போ வேதங்கள் சாஸ்திரங்கள் அதெல்லாம் மித்தியா? ஆணி வியாசாதிகாஞ்ச கிருத்திய வாவுகேனவே. வியாசாதி மகரிஷிகள்லாம் எதெல்லாம் நம்மளுக்கு பிரகாசம் பண்ணி கொடுத்திருக்காளோ அதெல்லாம் வீணா? இந்த கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்டதுமே சிஷ்யன் சொல்றாங்க, இல்ல இல்ல அதெல்லாம் வீண் இல்லை. வேதம் தப்பு இல்லை, சாஸ்திரம் தப்பு இல்லை, வியாசர் சொன்ன வச்சனங்கள் எதுவும் தப்பு இல்லை. அப்போ மனோனி மித்யா மனத்தானையே. அப்போ இதெல்லாம் மித்தியன்னு சொல்லவும் முடியாது. இந்த ஸ்வரூபம், பிரம்மம், பிரம்மானுபவம் இதெல்லாம் அசத்தியம் சொல்லிட முடியாது. எல்லாம் சத்தியம்தான். பகுத ஞானாச்சே உபாயே பகுதி நிர்மிலேத்தே காய மித்யாமனாவே. எவ்வளவோ பெரிய மகான்கள் பௌத்த ஞானாச்சே உபாயே பெரிய பெரிய ஞான பிரதானமாக இருக்கக்கூடிய கிரந்தங்கள் எழுதியிருக்கா. ஞானோத்கிருஷ்டமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா. நிர்மாணமே பண்ணிருக்கா. பகுதி நிர்மிலேத்தே காயே. ஞானம் அப்படிங்கிற விஷயத்துல எவ்வளவோ விஷயத்தை எல்லாரும் நம்மளுக்கு அருள் செய்திருக்கா. மித்யா மனாவே, அதெல்லாம் மித்தியை சொல்லிவிட முடியாது அப்படின்னு சொல்லி இங்க இப்ப சமர்த்தர் என்ன பண்றார்? சில கிரந்தங்களை பத்தி பேசுறார்.
மனசு கொஞ்சம் உறுதிப்படுத்துறதுக்காக அத்வைத ஞானாச்சா உபதேசம் குரு கீதா தோ மகேஷ. குரு கீதை அப்படிங்கிற கிரந்தம் ஸ்வயம் மகேஷன் பரமசிவனே குரு கீதை அப்படிங்கிற ஒரு உபதேசம் பண்ணிருக்கார். அதுல அத்வைத ஞானத்துடைய உபதேசத்தை பண்ணிருக்கார். அந்த உபதேசம் யாருக்கு பண்ணினார்? சாங்குதாஹோயே பார்வதீஷ பார்வதி பிரதி. பார்வதீஷனான பரமசிவன் பார்வதிக்கு பண்ணின உபதேசம் அது. அது மாதிரி அவதூத கீதா கேலி கோரக்ஷீச நிரோபிலி. கோரக்ஷனுக்கு பண்ணின உபதேசம் அவதூத கீதை அப்படிங்கிற ஒரு உபதேசம். தே அவதூத கீதா போலிலி ஞான மார்க்கம். அந்த அவதூத கீதை ஞான மார்க்கத்தை பத்தி பேசக்கூடியது. அது மாதிரி மகாவிஷ்ணு ஹோவூனி ராஜஹம்சன், விஷ்ணு ஹோவூனி ராஜஹம்சன். ஹம்சகீதை அப்படிங்கிற உபதேசம் ஸ்வயம் பகவான் விஷ்ணுவே ராஜஹம்சம் அப்படிங்கிற ஸ்வரூபத்துல விதீச கேலா உபதேசம், பிரம்மாக்கு பண்ணின உபதேசம் அது. தே ஹம்சகீதா. அதுக்கு ஹம்சகீதை என்கின்ற பேரு. ஜெகதீசனான பகவான் விஷ்ணுவே போலிலா, அவரே ஸ்வமுகே போலிலா, தன்முகத்தினாலேயே அருளி செய்தது அந்த உபதேசம். அது மாதிரி பிரம்மா நாரதா உபதேசித்த. பிரம்மதேவன் நாரதனுக்கு உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசத்துக்கு பேரு சதுஸ்லோகி பாகவதம் அப்படிங்கிற பேர். அந்த சதுஸ்லோகி பாகவதத்தை தான் உடே வியாசமுகே பகூத விஸ்தாரிலே. அப்பேற்பட்ட சதுஸ்லோகி பாகவதத்தை தான் ஸ்ரீ வியாசர் பரம விஸ்தாரமாக பாகவதம் அப்படிங்கிற ஒரு பெரிய கிரந்தத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுத்தார். வசிஷ்டசார, வசிஷ்டசாரம் அப்படிங்கிற உபதேசம், அதாவது அதுதான் யோக வாசிஷ்டம் என்கின்ற பேர். வசிஷ்ட ரிஷி தானே பண்ணின உபதேசம். யாருக்கு பண்ணினார்? சாங்கதாஜாலா ரகுநாதாசி. பிரபு ஸ்ரீராமனுக்கு தான் பண்ணின உபதேசம் அது. அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பண்ணின உபதேசம் சப்தஸ்லோகி கீதா. சப்தஸ்லோகி கீதா அப்படிங்கிற உபதேசத்தை ஸ்ரீ கிருஷ்ணன் பண்ணறான் அர்ஜுனனுக்கு. இது மாதிரி ஐசே சாங்காவேதே கிதி, இது மாதிரி பல கிரந்தங்கள் இருக்கு, சொல்லி மாளாது. பகுத ரிஷி போலிலே பகுதி. எவ்வளவோ ரிஷிக்கள், எவ்வளவோ மகத்துக்கள், எவ்வளவோ விஷயங்களை கொட்டி கொடுத்திருக்கா. அத்வைத ஞான ஆதி அந்தி சத்தியச்சி அசே. அத்வைத்தம் அப்படிங்கிற ஞானம் ஆதியந்தி சத்தியச்சி அசே. அத்வைத்த ஞானத்துல கிஞ்சித் கூட ஒரு மித்யை அப்படிங்கிறது கிடையாது. கிஞ்சித் கூட அதுல அசத்தியம் அப்படிங்கிறது கிடையாது. முழுக்க 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 சத்தியமான விஷயம்தான். மனோனி மித்யா ஆத்மஜான மனதா பாவிஜே பதன பிரஜ்ஞேரஹித ஜே ஜன தயாசிஹி கலேனா. அதனால தப்பித்தவறி கூட இப்பேற்பட்ட கிரந்தங்கள், வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு இப்பேற்பட்ட கிரந்தங்கள் எதுவுமே மித்யைன்னு சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. இதெல்லாம் மித்யைன்னு சொல்ல முடியாததுனால ஆத்ம ஞானம், ஆத்ம விசாரம் இதையும் மித்யைன்னு சொல்ல முடியாது. எவனாவது ஒருவன் சொன்னானால் மனதா பாவிஜே பத்தன, அதோகத்தையை போய் அடையவான். இங்க அதோகத்தையை அடையவான் அப்படின்னா இங்க நரக்கத்துக்கு போய் தான் அடையணும்னு இல்லை. எவன் ஆத்ம ஞானத்தை அடையக்கூடிய மார்க்கத்துல இல்லையோ அவன் இந்த லோகத்திலே வாழ்ந்து இருக்கிறதே ஒரு அதோகத்தை தான். கரையேற ஏறத்துக்கு வழி இல்லாம இருப்பான். பிரஜ்ஞேரஹித ஜே ஜன தயாசிஹி கலேனா. கொஞ்சம் விவரம் இருந்தால் போறோம், இது சத்தியம்னு நம்ம ஹிருதயத்துக்கே புரியும். விவரமே இல்லாமல் பிரபஞ்சத்திலேயே முழுவும் உழண்டு ஒருவன் இருக்கானே, அவன்தான் பிரஜ்ஞாரஹிதன். அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் மனசுக்கு புரியாது. இந்த விஷயம் எப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான விஷயம் அப்படின்னா, இவ்வளவு ரிஷிகள் சொன்னா அப்படிங்கிறத தவிர ஜேதே சேஷாச்சி பிரஜா மந்தலி
ஸ்ருதிசி மௌன்ய முத்ரா படிலி ஜானப்பனே நவச்சே வதலி ஸ்வரூபஸ்திதி. அந்த ஸ்வரூபஸ்திதி எப்பேற்பட்ட மகத்தான விஷயம் சொல்லறேன்பா சிஷ்யா கேளு. அந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயம் சேஷாஷி பிரக்ஞா மந்தலி. ஒரு பிரக்ஞா இல்லாதவன், பிரக்ஞே ரஹித ஞானரகிதமாக இருக்கிறவனுக்கு இதுல மனசுல போகாதுன்னு சொல்றேனே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஞானத்திலேயே எல்லாத்தோடையும் உயர்ந்தது, எல்லாத்தோடையும் வசத்தி யாரு? ஆதிசேஷ பகவான். ஜேதே சேஷாச்சி பிரக்ஞா மந்தலி. அப்பேற்பட்ட பிரக்ஞா உள்ளவர், அப்பேற்பட்ட ஞானம் உள்ளவர் அந்த சேஷன் இருக்காரே, அவரோட புத்தியே மழுங்கி போயிடுறது ஸ்வரூபஸ்திதியை பத்தி பேசணும் அப்படின்னு வரும்பொழுது. ஸ்ருதிக்கள் எது நம்மளுக்கு இதெல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிறதோ, ஓரளவுக்கு அப்புறம் ஸ்ருதிக்கள்னாலேயே மேல பிரவாகம் பண்ண முடியாமல் மௌன்ய முத்ரா படிலி, மௌனமான முத்திரைய தாரணம் பண்ணின்னு இருந்துடுறது ஸ்ருதிக்களே. அப்படின்னா ஒரு சாதாரண ஆளுக்கு ஞானம் இல்லாதவனை பத்தி கேட்பானே, ஜானப்பனே ந வச்சே வச்சலி ஸ்வரூபஸ்திதி. ஸ்வரூபஸ்திதினா இன்னதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒத்தனாலையும் பேச முடியாது. அப்பேற்பட்ட வசத்தியான விஷயம். ஆபனாசன்ன உமஜே பரவே மனோனி மித்யா கைசே கரா. ஸ்வரூபஸ்திதியுடைய காம்பீரியத்தை புரிஞ்சுக்கோ, ஸ்வரூபஸ்திதியுடைய தரத்தை புரிஞ்சுக்கோ. இப்பேற்பட்ட சேஷனுக்கே புரியல, இப்பேற்பட்ட ஸ்ருதியாலேயே புரியலேன்னா என்ன? சொல்லி மாளலைன்னு அர்த்தம். சேஷனுக்கே சொல்லி மாளல, ஸ்ருதிக்களுக்கே சொல்லி மாளல, வியாசருக்கு சொல்லி மாளல, வசிஷ்டருக்கும் பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ருத்ரனுக்குமே இன்னும் சொல்லி மாளல. அப்பேற்பட்ட விஷயம் உன்னுடைய புத்திக்கு அப்படியே நீ எப்படி பிடிச்சுட முடியும்? அப்பேற்பட்ட அகாதமானதுங்கிறது நீ தெரிஞ்சின்றையானால் போரும். அப்போ ஆபனாசன உமஜே பரவே, உனக்கு புரியலேன்னு சொல்லு. எப்படி அழகா கொண்டு வந்துட்டார் சமர்த்தர். குழப்பமாக இருக்கக்கூடிய மனசுக்கு தெளிவு கொடுக்கிறார். உனக்கு புரியலன்னு நீ புலம்புற, நான் ஒத்துக்கிறேன். ஆனா உனக்கு புரியல அப்படிங்கறதுனால மனோனி மித்யா கைசேக்கராவே, உனக்கு புரியலங்கிறத நீ மித்தியன்னு சொல்லிடலாமா? உனக்கு புரியலன்னு மாத்திரம் நீ மித்திய சொல்லலாமா? அதுக்காக தான் இவ்வளவுன்னு சொன்னேன். அப்போ உன்னுடைய இந்திரியங்களுக்கு அகப்படாதது பிரம்மம், உன்னுடைய புலன்களுக்கு அகப்படாதது பிரம்மம், உன் மனசுக்கு அகப்படாதது பிரம்மம், உன்னுடைய கல்பனா சக்தி அகப்படாதது பிரம்மம் அப்படிங்கிறது சத்தியம்தான். ஆனா இதை உபயோகப்படுத்தி தான் பிரம்மத்தை நீ கடைபிடிக்கணுங்கிறதும் சத்தியம்தான். ஆனா இதெல்லாத்தினாலையும் பிரம்மத்தை ஒன்னால புரிஞ்சுக்க முடியாததுனால ஒரு அதைரியம் வந்துடுத்து, அதுவும் சத்தியம்தான். அந்த அதைரியம் வரும்பொழுது எப்போ நம்மளால இது முடியலையோ, ஒரு கால் இதெல்லாம் வீண், ஒரு கால் இல்லாத ஊருக்கு நான் போறேனோன்னு நினைக்கிறையே, அது தப்பு. ஏன்னா அந்த ஊருக்கு போனவர்களை தான் இப்போ உனக்கு காமிச்சு கொடுத்தேன். பரமசிவன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா மகான்களையும். அதனாலதான் உனக்கு இவ்வளவு கிரந்தங்கள் இருக்கிறதையும் காமிச்சு கொடுத்தேன். அப்போ அதெல்லாம் பொய் இல்லையே. எல்லாரும் பார்த்தவர்கள், எல்லாரும் பிரம்மத்துல நிற்கிறவர்கள், எல்லாரும் பிரம்மத்தை பிரம்மமாக இருந்து அனுபவிக்கிறவர்கள், அதுவும் சத்தியமா தெரியறது. அப்போ ஒன்னால முடியலை அப்படிங்கறதுனால அதெல்லாம் தப்புன்னு நீ சொல்றையே, அந்த ஒரு சின்ன விஷயத்தை நீ களைஞ்சு எடுத்துட்டேனால் மனசுல இருந்து சந்தேகம் போயிடும். ஆபனாசன உமஜே பரவே, உனக்கு புரியல, ஓகே புரிஞ்சுக்கிறேன், மனோனி மித்ய கைசாக்கிறவே, அதனால அது மித்தியன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. நாத்தரி சத்ருட தராவே சத்குரு முகே. அப்ப என்ன வழி அப்படின்னு கேட்டையானால், கெட்டியா விடாப்பிடியா சத்குருநாத்தாள் சரணத்தை பிடிச்சுண்டு சத்குருநாத்தாள வச்சனத்தை அப்படியே பருகிக்கிறது தான் வழி. மித்யதேச்சி சத்யஜாலே சத்ய அசோ நிமித்ய கேலே சந்தேக சாகரி முடாலே அகஸ்மாத்த மன. எவன் சத்குருநாதாளுடைய சரணத்தை திருடமா பிடிச்சுக்காம இருக்கானோ, எவன் தேக புத்தியிலேயே ஆழ்ந்து இருக்கானோ,
அவனுக்கு எதெல்லாம் இந்த தேகத்துக்கு புரியக்கூடிய விஷயங்கள், தேகத்திற்கு மாத்திரம் தெரிகிற விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பொய்யாக இருந்தாலும் அதெல்லாம் சத்தியமாக தெரியும். நிச்சயத்தேச்சி சத்தியஜாலே, சத்தியமாக இருக்கக்கூடிய விஷயம் தேகத்தினால நேரடியாக தெரிஞ்சுக்க முடியாததுனால அதெல்லாம் சத்தியாசோன மித்திய கேலே, அதெல்லாம் மித்தியாக தெரியும். தலைகீழ போகிறது எல்லாமே. சந்தேக சாகரி முடாலே அகஸ்மாத்தமன. சரி, இதெல்லாம் பிரம்மம் அசத்தியம் அப்படின்னு தோணித்தனா அது மாதிரி இருக்கவும் முடியல. ஆனா உள்ளேந்து வேற ஏதோ ஒரு உந்துதல் இருக்கு, இதெல்லாம் அசத்தியம் அசத்தியம் அப்படின்னு அப்பப்போ உணரவும் வைக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது உள்ளேந்து நம்மளை உணர வைக்கிறது ஒண்ணு, வழியிலேந்து தெரிஞ்சு நாம் உள்ள ஏத்துக்கிறது ஒண்ணு. இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரியா இருந்துருக்கிறதுனால மோதுறது. அந்த மோதல்னாக மனசுல சந்தேகம்தான் நிறைய உண்டாகிறது. அகஸ்மாத்த மனசுக்கு என்ன பண்ணணும் தெரியல. மனாச கல்பயாச்சி சவே, இந்த மனசு இருக்கே அதால ஒரு க்ஷணம் பேசாம இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. கை கால ஆஞ்சு ஓஞ்சு போய் படுத்திருந்தாலும் மனசு பாட்டுக்கு ஆக்டிவா இருக்கே. அது என்ன பண்ணிட்டு இருக்கு? மனசு எண்ணிண்டே இருக்கு. மனசுல வரக்கூடிய எண்ணம் தான் கல்பனை. மனசுக்கு கல்பனை பண்ணாம இருக்கவே முடியாது. மனே கல்பிலே தேனவே. ஆனால் இப்படி ஓயாம கல்பனை பண்ணிண்டே இருக்கக்கூடிய மனசுக்கு இந்த பிரம்மத்தை கல்பிக்க முடியல. தேனே குணே சந்தேகதாவே மீபனாச்சே நீ பந்தே. இது ஏன்? இப்போ அடுத்த மூலமான விஷயத்துக்கு வரார். கல்பனா சக்தி எல்லாம் பத்தி பேசிவிட்டார் இல்லவா? இத்தனை கல்பனா சக்தி இருந்தும் இந்த சந்தேகம் வருவானே மனசுக்கு? இப்படி திண்டாடுவானே பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியாம? அப்படிங்கறது அர்த்தம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துக்கு வரார். அதுக்கு காரணம், மனசுக்கு கல்பிக்க முடியாததுக்கு காரணம் ஏதோ அந்த மனச, அந்த கல்பனா சக்தியை கீழே பிடிச்சு இழுக்கிறது. அது எது அப்படின்னா மீபனாச்சே நீ பந்தே. நான் 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 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த குறுகின இருக்கக்கூடிய நான் என்கின்ற தோற்றம் மீபனாச்சே நீ பந்தே. நாம் எல்லாருமே சதா சர்வதா நான் என்னுடையது அப்படிங்கிற குறுகின அந்த பந்தா, அந்த மார்க்கத்தை தான் இருந்துட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். தரி தோ பதச்சி மோடாவா. இனிமே கல்பனா சக்தி இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்து, கல்பனா சக்தினால பிரம்மத்தை நம்ம தெரியலாம் அப்படிங்கிறது தெரியறது. ஆனாலும் இந்த கல்பனா சக்தியை வச்சுட்டுமே பிரம்மத்தை நம்மளை கடைப்பிடிக்க முடியாததுக்கு காரணம் மீபணம், நான் நான் என்னுடையது அப்படிங்கிற தோற்றம். அதனால தோ பதச்சி மூடாவா, நான் என்னுடையது அப்படிங்கிற தோற்றம் இருக்கே அதை முறிச்சு தள்ளணும். மக பரமாத்மா சூடாவா, அப்பதான் பரமாத்மா கூட நம்ம உன்னோட ஒன்னா சேர்ந்துட முடியும். சமூட சந்தேக தோடாவா சாதுச்சேனி சங்கதி. நிர்மூலமாக்க ஆக்கணும் நான் என்னுடையது அப்படிங்கிற தோற்றத்தை. அது லேசில பண்ணிட முடியாது. அதை நிர்மூலமாக ஆக்கணுமானால் சாதுக்களுடைய சங்கத்துல இருந்துட்டுதான் அது நிர்மூலமாக ஆக்க முடியும். அந்த மீப்பன, அதாவது நான் என்னுடையது அப்படிங்கிற தோற்றத்தை பங்கம் பண்றதுக்கு சாதுக்களுடைய சங்கதி தேவை. அவாதான் எல்லா விதத்திலையும் நம்மளுடைய நான் என்னுடையதுங்கிறத எண்ணத்தை எடுத்து அதனால எழும்பக்கூடிய பாக்கி சந்தேகங்களையும் அவாதான் அப்படியே வேரோட பிடுங்கி எடுப்பா. அவளால தான் முடியும். மீப்பன சஸ்திரே துட்டை நான் என்னுடையது அப்படிங்கிற தோற்றத்தை ஒரு சஸ்திரத்தினால அடிச்சு எரிச்சு தள்ள முடியாது. மீப்பன போடித்தா புட்டேனா, அதை போட்டு பொடி பொடியா சுக்குநூறு ஆக்குவோன்னு எதாலையும் போட்டு அடிச்சு அதை நாசம் பண்ணவும் முடியாது. மீப்பன சோடித்தா சுட்டேனா, வேண்டாம் இனிமே நான் என்னுடையது அப்படிங்கிற எண்ணத்தை நான் விட்டேன் அப்படின்னு நீ விடவும் முடியாது. காகிக்கல என்ன பண்ணினாலும் முடியாது. நீ உன்னுடைய முயற்சினால நான் என்னுடையது அப்படிங்கிற இந்த தோற்றத்தை, அப்படிங்கிற இந்த நிலைய நீ உன்னுடைய முயற்சினால நீ அதை தவிர்த்து அது மேல விஜயம் நீ அடைய முடியாது. அது விஜயம் அடையணுமானால் சத்குரு கிருபை தேவை, சாது சங்கம் தேவை அப்படிங்கிற அர்த்தம் முக்கியமான விஷயத்துக்கு சமர்த்தர் வந்தாச்சு. மேல நாளைக்கு ஸ்ரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.
जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम 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 हरे हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम 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 हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम राम राम